டெஸ்ட்டு நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வித் ஆன்சர் கீழே போட்டிருக்கோம். 1 or 2 ஆன்சருக்கு 1 or 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தப்பாக இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து 8 மார்க் டெஸ்ட் அண்ட் 10 யூனிட் டெஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ அது உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வெட்டினரிக்கு எவ்வளோ மார்க் வாங்கணும்? ஒரு 500 வாங்கினீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் போகலாம். 500க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஓகேங்க. இப்போ நம்ம இன்னைக்கான முதல் கொஷின் பார்க்கலாம். ஃபுல் டெஸ்ட் 8ஓட முதல் கொஷின். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம்? சாட் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஹூ அப்சர்வ் தட் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ்? ஸ்லைடனா, ஸ்வானா, ருடால்ஃப் விர்ச்சோவா, ராபர்ட் ப்ரௌனா. இது வந்து இவருங்க என்னங்க சொல்கிறாங்க? பிளான்ட்ஸை சொல்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பிளான்ட்ஸுக்கு லைவ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. 52 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்லைடன் தான் பிளான்ட் செல்லில் அவர் ஆராய்ச்சி பண்ணி பிளான்ட் செல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னாரு. ஸ்வான் வந்து அனிமல்ஸில் சொன்னது. மறந்துடக்கூடாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஷின் 85 லைக்ஸ் நமக்கு வந்துருச்சு. 88. ஃபைண்ட் த மிஸ்மேட்ச்டு பேர். தப்பாக இருக்கிற பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மெட்டாஃபேஸ் 1 bivalent chromosomes align on the equatorial plate. Prophase 2 the nuclear membrane disappears by the end of prophase. Anaphase 1 sister chromatids separate. Telophase 2 meiosis ends with telophase 2. Good evening, welcome all. Okay, 221 students. Anaphase 1 sister chromatids separate அப்படின்றது mismatched pair அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஏன்னா அனஃபேஸ் 1ல சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் பிரியாது, ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் தான் பிரியும். ஓகே, 555 + 555 வந்தாச்சு. வெரி குட், எக்ஸலன்ட், தேங்க்ஸ் அ லாட். 105 லைக்ஸும் நமக்கு வந்துருச்சு. ஹலோ, வெல்கம் ஆல். ஹலோ பிரகிருத்திக். த ஆர்கனல் விச் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா. இதில் எது வந்து எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டத்தோட பார்ட் கிடையாது? இன் டைமுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன்னா மைட்டோகாண்ட்ரியா. த ஆர்கனல் விச் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். மைட்டோகாண்ட்ரியா அதில் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம் அந்த பார்ட்டில் வராது. மைட்டோகாண்ட்ரியா வராதுங்க. 584 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட். ரிதேஷ், தேங்க்ஸ் அலாட்ப்பா. மார்க் டெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பிப்பா. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் எ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் பிகாஸ் தேர் இஸ் neither synthesis of photorespiration phosphoglycerate nor of ATP. ஆப்ஷன் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. 4th ஆப்ஷன் நிறைய பேர் சாட் பாக்ஸில் சொல்றீங்க. 3rd ஆப்ஷன் சொல்றீங்க, 4th ஆப்ஷன் சொல்றீங்க. ஓகே, எது கரெக்ட் ஆன்சர்? என்ன நின்றுச்சு? வந்து நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளமா? ஒரே நிமிஷங்க, நெட்டை நான் செக் பண்ணிக்கிறேன். நெட் இஷ்யூ, கனெக்டிவிட்டி இஷ்யூ. ஒரே நிமிஷங்க. ஓகே, சரியாயிடும். ஒன் மினிட். நெட்வொர்க் இஷ்யூ தாங்க, சரி பண்ணிடுறேன் நான். லோடிங். இனிமே எந்த இஷ்யூ இல்லை. கரெக்ட். ஓகேங்க. ஸோ 380 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெய்தர் சிந்தசிஸ் ஆஃப் சுகர்ஸ் நார் ஆஃப் ஏடிபி. அதனால சுகர் சிந்தசிஸும் நடக்கிறதில்ல, ஏடிபியும் சிந்தசிஸ் ஆகிறது இல்லை. அதனால தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்னு சொல்கிறோன்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வெரி குட். 5th கொஷின் பார்க்கலாம். 591 ஸ்டூடெண்ட்ஸுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. சண்டே எல்லாம் வீட்டில் இருக்கீங்க போல இருக்கு. 428 ஸ்டூடெண்ட்ஸ் லைவ்ல இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம்,
Photorespiration C3 plants la mattum dhaan nadakudhu. The formation of which of the following is the example of dedifferentiation? Procambium and vascular cambium, carcambium and intervesicular cambium, carcambium and vascular cambium, procambium and carcambium. 150 likes நமக்கு வந்திருக்கு. Thank you so much. Carcambium intervesicular cambium dedifferentiation க்கு example 403 students கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 600 plus students, excellent. Thank you so much. Thank you so much for the support. Excellent. In glycolysis, glucose undergoes partial oxidation to form 1 molecule of pyruvic acid, 2 molecules of pyruvic acid, 3 molecules of pyruvic acid, 4 molecules of pyruvic acid. In glycolysis, glucose undergoes partial oxidation to form okay 2 molecules of pyruvic acid is the correct answer. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஒரு குளுக்கோஸ் 2 molecules of pyruvic acid மாறுறது தான், பிரேக் டவுன் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க, ஸ்ப்ளிட் ஆகிறது தான் glycolysis அப்படின்னு சொல்றோம். Next question. In both lactic acid and alcohol fermentation, how much of the energy in glucose is released? More than 12%, more than 7%, less than 7%, more than 50%. Okay, less than 7% is the correct answer. ஓகேங்களா, lactic acid and alcohol fermentation less than 7%. 2 ATP தான் ரிலீஸ் ஆகும், மறந்துடாதீங்க. less than 7%. Next question. 621 students வந்திருக்கீங்க. Thanks a lot for the support and 173 likes நமக்கு கிடைச்சிருக்கு. Which of the following may be traversed by plasmodesmata? Cell wall and nucleus, cell wall and glycocalyx, cell wall only, cell wall and middle lamella. Plasmodesmata எதை cross பண்ணி போகுங்கிறது தான் traversed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 183 லைக்ஸுங்க, இன்னொரு 17 லைக்ஸ் வந்தால் 200 ஆகிடும். ஓகே, செல் வால் அண்ட் மிடில் லேமெல்லா இதை தான் அது கிராஸ் பண்ணி போவோம், நியூக்ளியஸை கிராஸ் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்க்குறோம். வித் 633 plus students we are rocking. Find the incorrectly matched pair. தப்பா இருக்கிற பேர் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. Yeast cell cycle in only about 90 minutes. M phase, the actual cell division or mitosis occurs. Interphase lasts not more than 45% duration of the cell cycle. Karyokinesis, separation of daughter chromosomes. Okay, third option is the correct answer because interphase is 90% of the duration of cycle varum. Duration of cell cycle la 90% என்னதாங்க வரும், interphase தான் வரும். So இது mismatch, தப்பா இருக்கு. Next question பார்க்கலாம். 10th question வந்துருச்சா? 10th question வந்தாச்சு. Without wasting your time 20 to 25 minutesல நம்ம குவிஸை கண்டக்ட் பண்ணி முடிக்கணுங்க. மார்னிங் 6 AM பா 2026க்கு மார்னிங் 6 AM நம்ம கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். The developmental stages in a plant are as follows: division, differentiation, maturation, senescence, death. Division, maturation, differentiation, expansion, death. So கரெக்டா எது மேட்ச் ஆயிருக்குன்னு 4 ஆப்ஷன்ல நீங்க கரெக்டா சொல்லணும். சத்தியமா இந்த தடவை எந்த சீட்டிங்கும் நடக்காது. சீட்டிங் நடக்கிற மாதிரி வரக்கூடிய மெசேஜஸ், சோஷியல் மீடியால வர விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக, உங்களோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்காக. ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், அதில் சீட்டிங் நடக்குது, பேப்பர் லீக் ஆகுதுன்னா நமக்கு மனசு விட்டு போயிடும். ஸோ நம்ம மார்க்கை குறைக்க வைக்கிறதுக்கான சதி திட்டம் அது. கண்டிப்பாக இந்த தடவைலாம் பேப்பர் லீக் ஆக வாய்ப்பு இல்லை. அப்படியே பேப்பர் லீக் ஆனாலும் அதற்கு பண்ணினவங்க, அந்த இதை யூஸ் பண்ணினவங்க எல்லாருக்கும் தண்டனை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த நேரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம படிக்கணும், பாடத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எக்ஸாம் மே 4ஆம் தேதி கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதனால் அதுக்கு நம்ம மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே சில ஈவில் ஃபோர்ஸஸ், ஒரு பேய் பிசாசு தன்மை உள்ள மிருகங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு மாடிட்டு இருப்பாங்க. அவங்களோட வேட்டை, அதுக்கு நம்ம இரையாயிடக்கூடாது, பார்த்துக்குங்க. டிவிஷன், எக்ஸ்பேன்ஷன், டிஃபரன்சியேஷன், மெச்சுரேஷன், செனசன்ஸ், டெத், இது தாங்க நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுதான் 139 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க.
டிவிஷனுக்கு அப்புறம் இலாங்கேஷன் ஒன்று வரும், இந்த ரூட்ல படிச்சிருப்பீங்க, அது இங்க வந்து கொடுக்கல, அதனால இது வராது ஆன்சர். ஓகேங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர் வரும், இலாங்கேஷன். அதுதான் எக்ஸ்பேன்ஷன்ங்கிற டேர்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து மற்றவர்களின் வேட்டைக்கு நம்ம அடிபணியக்கூடாது. டாப்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி, டிசைன்ஸ் இல்லாத மாதிரி போட்டுட்டு போங்க. பட்டன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ரிடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் கேல்வின் சைக்கிள் பட்டன்னா பெரிய பெரிய பட்டன் இருக்கக்கூடாது. கேல்வின் சைக்கிள் ரெக்வயர்ஸ் ஹவு மெனி ஏடிபி அண்ட் NADPH ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் 1 molecule ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, 3 molecules ஆஃப் ATP, 2 molecules ஆஃப் NADPH வேணும். ஓகேங்க. 12th question, statement 1. Glycocalyx differs in composition and thickness among different bacteria. Glycocalyx. Statement 2. Glycocalyx could be a loose sheath, sheath na cover, called the capsule in some bacteria, while in others it may be thick and tough, called the slime layer. எது correct answer னு பார்த்து சரியா ஆன்சர் பண்ணுங்க. Okay, statement 1 is correct, statement 2 is incorrect. First option தான் answer. ஓகேங்களா? லூஸ் ஷீத்தா இருந்தா அதை கேப்சூல்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்லைம் லேயர்னு சொல்லுவாங்க. திக் அண்ட் டஃப்பா இருந்தா தான் அதை கேப்சூல்னு சொல்லுவாங்க. மாத்தி கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஓகே, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் செல் சைக்கிள். சீக்வன்ஸ் செல் சைக்கிள்ல இருந்து 4 கொஸ்டின் வரும், 16 மார்க் வாங்கலாம், ஞாபகம் வச்சுங்க. செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல இருந்து சீக்வன்ஸ் பை விச் செல் டூப்ளிகேட்ஸ் its genome, in which cell duplicates its genome, synthesizes the other constituents and eventually divides into 2 daughter cells is termed as cell cycle. Cell growth is a continuous process. DNA synthesis occurs only during one specific stage in the cell cycle. Duration of cell cycle can vary from organism to organism and also from cell type to cell type. இதுல கரெக்டா இருக்கிற இதெல்லாம் எத்தனை ஸ்டேட்மெண்ட்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ABCD. DNA சிந்தசிஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜ், 1 ஸ்டேஜ்ங்கிறது எஸ், சிந்தட்டிக் ஸ்டேஜ். செல் க்ரோத் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ், கரெக்டு. ஏன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி லைட்டாக கொஷன் செல்லில் கூட இருக்கும். Sequence by which cell duplicates its genome, synthesizes the other constituents and eventually divide. Fourth option is correct. All are correct. Maximum students correct answer பண்ணிட்டீங்க. Okay. Match the list 1 with list 2. Largest isolated single cell, smallest cells, red blood cells, white blood cells list 1ல இருக்கு. List 2ல egg of an ostrich, mycoplasma, round and biconcave amoeboid னு இருக்கு. கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லுங்க. You have 25 more seconds. 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க. Five more seconds. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆன்சர். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏக்கு 1 லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச் தான். பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 எல்லாம் நேரா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த காலம் 1 வித் காலம் 2ல. காலம் 1ல லீனியர் கர்வ், ரீடிஃபரன்ஷியேஷன், பிளாஸ்டிசிட்டி, கார்க் கேம்பியம் இருக்கு. காலம் 2ல ஹெட்ரோஃபிலி, செகண்டரி ஜைலம், செகண்டரி க்ரோத் கிடையாது, பட் இருந்தாலும் LT இஸ் ஈக்குவல் டு L0 + RT, டி டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. அப்பா 261 லைக்ஸ் நம்ம லைக் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். ராக்கெட் பறக்குது. அந்த மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஹைப்ரிடைசேஷன் இன் என்ஹெச்எல் கொஷினுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஓகேப்பா, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? கேல்வின் சைக்கிள் கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 3 ATP 2 NADPH நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஸோ இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். 497 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பயோக்கு என்சிஆர்டி மட்டும் போதும். கேல்வின் சைக்கிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த கொஷினை தனியாக ஒரு ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிலஸ் thuringiensis form protein crystals which contains a simple protein, non-toxic insecticidal protein, toxic insecticidal protein, none of these. Okay, toxic insecticidal protein. எது பேசிலஸ் thuringiensis ஃபார்ம் பண்ணுற ப்ரோட்டீன் கிறிஸ்டல் வந்து இன்செக்டை கொல்லக்கூடிய டாக்ஸிக் ப்ரோட்டீனுங்க, விஷத்தன்மை வாய்ந்த ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் கொஷின். சிம்பிளா டாப்னா செக்டு போட்டுட்டு போகலாம், கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. கேல்வின் சைக்கிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஹவு டு அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நான் வீடியோ போடுறேன்ப்பா. லாஸ்ட் 1 வீக்கு நான் பயோவுக்கு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு. டேஸ் இஸ் எ சைக்காலஜிக்கல் அட்டாச்மெண்ட் டு certain effects such as euphoria, அடிக்ஷனுங்க. ஓகே, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் வரும் அடிக்ஷன். யுஃபோரியாங்கிறது அந்த அப்படியே நல்ல ஃபீல் கொடுக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது இருக்காது, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், டெம்பரரியாக. The fetus receives some antibodies from their mother through the placenta during pregnancy. This is an example of active immunity, passive immunity, cell mediated immunity, none of these are. அடேங்கப்பா 305 லைக்ஸ் வந்திருக்குதுங்க. தேங்க்ஸ் அலாட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. பேசிவ் இம்யூனிட்டிங்க இது, ஓகேங்களா. ஃபீட்டஸ் வந்து ஆன்டிபாடிஸ் மதர் கிட்ட இருந்து பிளாசண்டா மூலமா ரிசீவ் பண்றது வந்து பேசிவ் இம்யூனிட்டி, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 600+ ஸ்டூடெண்ட்ஸ் லைவ்ல இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓ, பயாலஜி 356 வாங்கியிருக்கீங்க, வெரி குட். மார்க் டெஸ்ட்ல which of the following is characteristics of the primary immune response? Rapid activation of memory. Congratulations, very good pa, keep it up. Slow production of antibodies. Primary immune response வந்து ஆன்டிபாடிஸை ஸ்லோவாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Significance of heat shock method in bacterial transformation is: DNA is directly injected into the nucleus of the animal cell. Uptake of DNA using high velocity microparticles of gold. Uptake of DNA through pores in bacterial cells. Expression of antibiotic resistance gene. Yes, the quiz is aimed to help the students. ஓகே, குவிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 21st கொஷின். லாஸ்ட் 10 கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. இன்ஸ்டிடியூட்டோட டிஷர்ட் போடலாம், அதில் பெரிய லெவலில் பிரிண்ட்டு லெட்டர்ஸ்லாம் இருக்காது. நிக்கோட்டின் மெயின்லி ஸ்டிமுலேட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாண்ட்ஸ்? பீனியல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட். நிக்கோட்டின் அட்ரினல் கிளாண்டை தான் ஸ்டிமுலேட் பண்ணும், அதனால நமக்கு நல்ல ஒரு குட் ஃபீல் கிடைக்கிற மாதிரி தோணும். பட் அது இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், லங்ஸுக்கு கெடுதல். While isolating DNA from bacteria, which of the following enzyme is not used? Lysozymes, ribonuclease, deoxyribonuclease, protease. Deoxyribonuclease is the correct answer. 348 students correct answer பண்ணிருக்கீங்க. 23rd question பார்க்கலாம். With 600+ students. Yes. Great achievement. ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ல ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராது, ஒன்றும் வரி பண்ணாதீங்க, ஓகேங்களா சார். எக்ஸாம்பிள் ரிலேட்டட் கொஷின் டஃப்பாக இருக்குது.
நான் சொல்கிறேன்ப்பா எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு. சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜி கேன் பி ரெடியூஸ்டு பை அட்ரினலின், ஸ்டிராய்ட்ஸ், ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ், போத் 1 and 2. போத் 1 and 2, அட்ரினலின், ஸ்டிராய்ட்ஸ். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி. Okay, next question. Which of the following statements is incorrect regarding genetically engineered insulin? E. coli is used to producing genetically engineered insulin. Chain A and chain B of insulin are formed separately. First genetically engineered insulin was prepared by an American. Genetically engineered insulin have C peptide. C peptide irukadu. C irundha adu inactive ah irukum. C irukadu. So that is the incorrect statement. 386 students correct answer பண்ணிருக்கீங்க. Next question பார்க்கலாம். What is the role of memory cells in acquired immunity? To produce histamine during allergic reaction, to remember and respond more rapidly to pathogen upon subsequent infection, to destroy pathogen through phagocytosis, to form the physical barriers against pathogen. Memory cells nu vandutale second option da, remember and respond more rapidly to the pathogen upon subsequent infection. 531 students correct answer பண்ணிருக்கீங்க. Very good. Next question. Sporozoites of malarial parasites are found in the saliva of male Anopheles mosquito, the saliva of infected female Anopheles mosquito, RBCs of an infected human, the spleen of an infected human. Okay, the saliva of infected female Anopheles mosquito la தான் நமக்கு sporozoites of malarial parasites இருக்கும். அதான் infectious stage. அப்போ ஃபீமேல் கொசு கடிச்சதுன்னா டிசீஸ் வந்துடும் நமக்கு, மலேரியா. Given below are two statements. One is labeled as assess and reason. Okay, assess and the bone marrow is a secondary lymphoid organ. Reason, the secondary lymphoid organs provide the sites for interaction of lymphocytes with the antigen. You have 10 more seconds. Okay, 450 students, assess and false, reason is true அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். The first restriction enzyme to be isolated and characterized was HIND2. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. Stanley Cohen and Herbert Boyer in 1972 constructed the first recombinant DNA. Restriction enzymes belong to larger class of enzymes called nucleases. Primers are small chemically synthesized oligonucleotides that are complementary to the regions of DNA. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. All statements are correct. 381 students கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. All statements are correct. அடுத்த கொஷின், லிஸ்ட் 1ல் உங்களுக்கு ECORI இருக்குது. லிஸ்ட் 2ல் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஆர்டர் ஆஃப் ஐசோலேஷன் ஃப்ரம் ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா, நேம் ஆஃப் ஸ்ட்ரெயின், நேம் ஆஃப் ஜீனஸ், நேம் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லுங்கள். இது நேமிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அந்த டாப்பிக்கில் உள்ளது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கு. செகண்ட் ஆப்ஷனுங்க. நெக்ஸ்ட் கொஷின், செடேட்டிவ் சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா ட்ரீட்ஸ் இன்சோம்னியா அப்யூஸ்டு பை ஸ்போர்ட்ஸ் பர்சன். கொக்கைன் புதுசாக ஸ்பெக்ஸ் போட்டால் அலோவ் பண்ணுவாங்க. கெனாபினாய்ட்ஸ், மார்ஃபின், பார்பியூட்யூரேட்ஸ் இருக்குது. லாஸ்ட் கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணி சொல்லுங்கள். 30 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்.
புதுசாக ஸ்பெக்ஸ் போட்டால் அலோவ் பண்ணுவாங்க, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஃபோட்டோவில் ஸ்பெக்ஸ் இல்லாட்டியும் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு போனால் அலோவ் பண்ணுவாங்க. பவர் ஸ்பெக்ஸு இந்த மாதிரி நார்மல் கிளாஸ், இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ் நார்மல் கிளாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. கூலிங் கிளாஸ் தான் அலோவ்டு இல்லை. கூலிங் கிளாஸ் மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, fourth option is the correct answer. 389 students கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். ஓகே, சாய் ஸ்ரீராம் 27,139 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கீங்க. ஜோ செகண்ட்ல இருக்கிறாரு. பிஎஸ்டி ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் அலாட், தேர்ட்ல இருக்கீங்க. நிகேஷ் பிஎஸ்டி வெரியன் ஃபோர்த்ல இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கீர்த்தி ஃபிஃப்த்ல இருக்கீங்க. மோனிஷ் சிக்ஸ்த்ல இருக்கீங்க. தானு த பிடபிள்யூஎன் பிசிக்ஸ் வாலா அவங்க சிக்ஸ்த்ல இருக்காங்க. சுபஸ்ரீ தியாகராஜன் எயித்துல இருக்காங்க. சஞ்சித் 9th, கணபதி 10th. ஸோ டாப் 10ல இருக்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா படிங்க, நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். டோன்ட் டிஸ்ட்ராக்ட். எதை பார்த்தும் இந்த சோஷியல் மீடியாவில் வர நியூஸு, பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்லாம் பார்த்து நீங்கள் தயவு செய்து பேனிக் ஆகாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிக்கிறதுலையும் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.